ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பணக்கார மருமகள் ஏழை மாமியார் மகன். என்ன மருமகளே, உனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் கேட்குறாங்க. அப்போ நம்மளோட ஸ்ருதி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன சொல்லலாம், இந்த வீடு என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கு, நம்ம பெரிய வீட்டில எல்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீ என் பையனை ரொம்பவே விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உங்க வீட்டுல நல்ல வசதி வாய்ப்பு, ஆனா எங்க கிட்ட இந்த அளவுக்கு தான் வசதி இருக்கு. இருந்தாலும் என் பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான். ஸ்ருதிக்கு தலையெல்லாம் சுத்துது. இல்லாத எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமேட்டு மோகன் கிட்ட, மோகன் என்ன இது, இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை, இங்க ஒரு பெட்டு கூட இல்லை, இந்த வீட்டுல நான் எப்படி தங்க முடியும், உனக்கே தெரியும்ல நான் எவ்வளவு வசதியா வாழ்ந்தேன்னு சொல்லி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ இங்க ஒரு வசதி கூட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட மாமியார் அம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் காஃபி வச்சு கொடுக்குறியா, என்னன்னே தெரியல, 2 நாளாவே ரொம்பவே டயர்டாக இருக்கு, தலை வலிக்குது, வயசாகுதில்ல, நீ தானே என்னை பொறுப்பாக பார்த்துக்கணும், தயவுசெய்து இருக்கிற வேலைலாம் கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சுக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு ஸ்ருதியோட மாமியார் கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி என்ன இது, இவங்க வந்த உடனே நம்ம கிட்ட வேலையெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்ருதியோட மாமியாருக்கு தலைவலி தாங்கல, இருக்கிறதெல்லாம் போட்டபடியே இருக்கு, தயவுசெய்து கொஞ்சமாவது இன்னைக்கு மட்டும் வேலை செஞ்சிருமா, நாளையில இருந்து நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், நீ செய்ய வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக கொஞ்சம் சமைச்சு எல்லா வேலையும் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ஆனா நம்மளோட ஸ்ருதி என்னால முடியாத அத்தை, இங்க பாருங்க, நான் எவ்வளவு வசதியா வாழ்ந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, இங்க உங்களுக்கு எடுப்பு வேலைன்னா என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி திரும்பி கோவமா நிக்கிறாங்க. அப்ப நம்மளோட மாமியார், அம்மா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என்னால சுத்தவா முடியல, என் பையன் வேற பசியோட வீட்டுக்கு வந்துடுவான், அதனால எல்லா வேலையும் செய்யணும், உனக்கு தெரியலன்னா கொஞ்சம் ஒரு ஒத்தாசையா இருக்கதானே கேக்குறேன். நம்மளோட ஸ்ருதி பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, ரொம்பவே சோர்வா ஆயிடுறாங்க. எனக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சு மோகன் என்ன பண்றான், அவங்க அம்மாவை திட்டுறான். அம்மா உனக்கு அறிவே இல்லையா, எதுக்காக ஸ்ருதியை வேலை வாங்குற, அவ கல்யாணம் ஆகி 4 நாள் தான் ஆகுது, இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஸ்ருதி பாத்தீங்கன்னா இதெல்லாம் உள்ள இருந்து கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்ருதிக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு, ரொம்பவே சோர்வா ஜுரம் வந்த மாதிரி இருக்காங்க. ஆனாலும் நம்ம மாமியார் அவங்களுக்கு எல்லா விதமான ஒத்தாசையும் பண்றாங்க. நம்மளோட ஸ்ருதி என்ன பண்றாங்க, அவங்க மாமியார் கிட்ட போய் பேச போறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா உங்களை திட்டிட்டேன், எனக்கு எப்படி ஒத்தாசை செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன், என்னை ரொம்பவே மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்ருதி ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஒத்தாசையே இருந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன், தெரியாதனமா என்னோட பணக்கார திமிரெல்லாம் நான் காட்டி அப்படி பேசியிருக்க கூடாது, என்னை ரொம்பவே மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் உங்களை பார்க்கல, ஆனா நீங்க என்ன பார்த்தீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மோகன் வராரு. என்ன நீங்களும் மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க நம்ம ஸ்ருதி. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாம என்னோட பணக்கார திமிர உங்க அம்மா கிட்ட காட்டிட்டேன், இதனால நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எவ்வளோ திட்டிக்கோட அத்தை எனக்கு முடியலன்னு சொன்னதும் எனக்கு காஃபி போட்டு கொடுத்து என்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க, அதனால அத்தையை நான் என்னோட அம்மா போல பார்த்துக்க போறேன் அப்படின்னு ஸ்ருதி மோகன் கிட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம கூட இருக்கவங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கிட்ட உங்களோட வெறுப்பை காட்டினா உங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க உதவ மாட்டாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. இனிமேல் உங்க கூட இருக்கவங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க அவங்கள கண்டிப்பா பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.